அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு பறவை ஒரு கிளையில இருக்குதுங்க. அந்த கிளை முறிந்து கீழே விழுகிறது. கிளை முறிந்து கீழே விழுந்து விட்டது என்பதோட அந்த பறவையும் அதோடு சேர்ந்து விழுவது கிடையாது. அடுத்த கணமே இறைவன் அதற்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த சிறகை பயன்படுத்தி மற்றொரு கிளைக்கு பாதுகாப்பான இடத்துக்கு அது சென்றுவிடும். கிளை முறிந்து விட்டது என்பதற்காண்டி தன்னுடைய இயலாமை வெளிப்படுத்தி அது புலம்புவது கிடையாது. இந்த மாதிரி உள்ளம் உள்ள ஒவ்வொரு மனிதர்களும் சொர்க்கவாசிகள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபி தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் ஸஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. யதுகுலுல் ஜன்னத அக்வாமன், சில கூட்டத்தார்கள் சொர்க்கத்துக்குள்ள நுழைவார்கள். அஃஈதத்துகும், அந்த சொர்க்கத்துக்குள்ள நுழையக்கூடிய அந்த கூட்டத்தார்களுடைய உள்ளங்கள் மிஸ்லு அஃஈதத்து தயிரி, பறவைகளுடைய உள்ளங்களை போன்று அவர்களுடைய உள்ளங்கள் இருக்கும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கஷ்டம் என்று வரக்கூடிய அந்த காலகட்டங்களில் இறைவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுத்திருக்கக்கூடிய அந்த நேமத்தான அந்த சக்தியை பயன்படுத்தி அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்வதுதான் சால சிறந்ததை தவிர இயலாமையால் புலம்பி தள்ளுவதை இறைவன் ஒருபோதும் விரும்புவதில்லை என்பதே கருத்து.